ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்பதான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்களா, அப்ப தமிழ்ச்செல்வி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாவித்திரி ஒரு பக்கம் வந்து, அம்மா இவ்ளோ நகையும் என்னை எடுத்துக்க சொன்னியேம்மா, அந்த இடத்த எனக்கு வாங்கி தரேன்னு சொன்னியேம்மா, வீடு கட்டி தரேன்னு சொன்னியாமா, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி தரேன்னு நீ தானமா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் அவங்களும் வந்து எனக்கு இவ்ளோ தரேன்னு சொன்னீங்களே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுகுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு அப்பத்தாக்கு ஒரே ஷாக், நான் சொல்லாதெல்லாம் சொல்லி அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் அழுதுட்டு இருக்கும்போது தமிழ்ச்செல்வியோட அம்மா அப்பா அவங்க தங்கச்சி அவங்க பாட்டி இவங்க எல்லாம் வராங்க. அத பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் போறாங்க. அப்ப சேதுவும் போயிட்டு நீங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஈஸ்வரி, சாவித்திரி எல்லாரும் போயிடுறாங்க. உங்கள யார் இங்க வர சொன்னாங்க? போங்க வெளிய. எங்க மாமாக்கு, எங்க அண்ணனுக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசுறாங்க. அவங்கள இவ்வளவு அசிங்கப்படுத்துனீங்கல்ல. அவர் பேரை சொல்லி காசை வாங்கி இவ்வளவு இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு பேசாதீங்க. இங்க வந்து டெத்துக்கு வந்திருக்காங்க. அதனால இங்க எதுவுமே பேசக்கூடாது. மரியாதை எல்லாம் செய்யறது செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க. அப்படிலாம் முடியாது. இவங்களை வீட்டை விட்டு வெளிய போக சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்விக்கு கோவம் வந்துருது. அவங்களும் எந்திச்சு வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க. அவங்க இப்ப என்ன இங்க வந்தது தப்புனா சாவு வீட்டுக்கு யாருமே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்களும் கேக்குறாங்க. ஆனா யாருமே ஒத்துக்கல. அப்போ வந்துட்டு அவங்க அப்பா இங்க இருந்து போக சொல்லு. நீ சொல்லி என்ன கேக்குறது? அவங்க இங்க இருக்கணும் நீ என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் ஈஸ்வரியும் சத்தம் போடுறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, நான் தான் சொல்வேன், நான் இந்த வீட்டு மருமக தானே, இன்னமும் கோர்ட்ல வந்துட்டு எந்த முடிவும் சொல்லல. இப்ப வரைக்கும் நான் இந்த வீட்டு மருமக தான். எங்க அப்பா அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மட்டுமா தப்பு பண்ணாங்க, ஏன் தப்பு பண்ண யாருமே இந்த வீட்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அப்பதான் வந்து கருப்பு கிட்ட ஐடியா சொல்றாங்க. டேய் என்னோட ட்ரங்க் பெட்டி எடுத்து திறந்து பார்க்க சொல்லுடா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கருப்பு வந்து அப்பதான் தன்னோட ஆசையெல்லாம் அந்த ட்ரங்க் பெட்டியில தானே எழுதி வச்சிருக்காங்க, அதை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எடுத்து பார்த்தா சன்னாசி பார்த்துட்டு அதுல வந்து கடைசியா அவங்க வந்து சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்களே, அதை வந்து ராஜாங்கம் கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப ராஜாங்கம் அதை படிக்க படிக்க சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சத்திய பிரமாணம் எடுக்கிறாங்க. அதாவது நாங்க 2 பேரும் இனிமே ஒண்ணா சேர்ந்து வாழ்றோம்னு முடிவு பண்ணிருக்கோம். இனிமே பிரிஞ்சு போக மாட்டோம். எந்த சந்தர்ப்பத்திலயும் பிரிஞ்சு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்பதான் முன்னாடி 2 பேருமே சத்திய பிரமாணம் எடுக்கிறாங்க. இதை பார்த்து சாவித்திரி ஈஸ்வரிக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா தமிழ்ச்செல்வி இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு நினைச்சா பர்மனெண்டா இந்த வீட்ல இருக்கிற மாதிரி இப்படி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் யோசனை. தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் எவ்வளவு ஈகோ எவ்வளவு பிடிவாதம் இருந்தாலும் வேற வழி இல்லாம, ஏன்னா அப்பத்தாவோட கடைசி ஆசை அப்படின்னு சொன்னனால வேற வழி இல்லாம 2 பேருமே சேர்ந்து அந்த சத்திய பிரமாணத்தை எடுக்கிறாங்க. இது எடுத்து முடிச்ச உடனே அப்பதான் முழிக்க போறாங்க. இதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல போறாரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.